வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம கேஷா பே பண்ணலாமா இல்ல ஆன்லைன்ல பே பண்ணலாமா, எது சேஃப் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாரு. உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அது ஒரு நாலேஜுக்கு பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப் டியூட்டினா என்ன? வாட் இஸ் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்றப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் தான் ஸ்டாம்ப் டியூட்டி. இது ஓனர்ஷிப் அபிஷியலா டிரான்ஸ்பர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். சென்னை எஸ்பெஷலி தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் ஸ்டாம்ப் டியூட்டியோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்தவரையிலும் 7%, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை பொறுத்தவரையிலும் 4% வாங்குவாங்க. ஓவராலா 11% அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா இங்க வாங்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கம். சரி, அவரு கேட்டது கேஷா கட்டலாமா இல்ல ஆன்லைனில் தான் பே பண்ணுமான்னு. ஓல்டர் மெத்தட்ஸ் பழைய முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே கேஷாகவே கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி ஒரு டிரான்ஸ்பேரன்சி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு லார்ஜரான அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் பண்ணால் நல்லது. ஏன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்க அப்படின்றப்ப நிறைய டிலேஸ் ஆஃப் இது இருக்கு. ஸோ அப்போ இன்னும் ரெசிப்ட் வரல, இன்னும் எனக்கு அக்கௌண்டிங் ஆகலை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பதிலாக ஆன்லைனில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட் உங்களுக்கு அந்த காப்பி ஆஃப் பிரிண்ட் கிடைச்சிருது. அதை வச்சுட்டு நீங்க இமிடியேட்டா பண்ணிட முடியும். ஒரு டிரான்ஸ்பேரண்ட் இருக்கும், ஒரு ப்ரூஃப் ஜெனரேட் ஆகும் அப்படிங்கறத அவங்க சஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது மஸ்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இன்னைக்கு மஸ்ட்ல தான் இருக்குது. ஸ்மால் அமௌண்ட்ஸ் பண்ண முடியுமான்னா 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற அமௌண்ட் வேணா பண்ண முடியும். நம்ம அங்கேயே கேஷ் பண்ண முடியும். பெரும்பாலும் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி வர்றதே இல்லை. அதனால இன்னைக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன்ல தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எதனாலலாம் கேஷ் அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆடிட் இஷ்யூ வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கேஷ் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரூஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டா, கேஷ் கட்டினா ப்ரூஃப் இருக்குமானா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா இதே நீங்க ஆன்லைன் வரும்போது கம்பல்சரி ப்ரூஃப் இருக்கும். அதுக்காகத்தான். அதே மாதிரி மணி ட்ரையல் கிளியரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெரிஃபிகேஷன் இஷ்யூ கூட வரும். அதையும் தவிர்க்கிறதுக்காக இந்த ரீசன்ஸ்க்காக எல்லாம் தான் ஆன்லைன் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்க, அப்படி இல்லையா நீங்க ஆன்லைன் சலான் சிஸ்டம் கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு ஸ்மால் அமௌண்டா இருக்குது அப்படின்னா யூபிஐ லிங்க் மூலியமா பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பேங்க் டிடிஓ சலானோ உங்களுக்கு 100% ப்ரூஃப் ஜெனரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த மாதிரி பண்ணிருங்க, அதுவும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுது. பொதுவா எதனால அப்படின்னா, ஒரு கமிட்டி வச்சு ஃபார்ம் பண்ணி என்ன செக் பண்ணாங்க அப்படின்னா, என்னென்னலாம் ஒரு எண்ட் யூசருக்கு பெனிஃபிட் இருக்கும் ஆன்லைன்ல பே பண்ணா அப்படின்னா, சேஃபான ப்ரொசீஜர். ஸோ நான் கட்டுனேன் இல்ல அந்த மாதிரி எதுவுமே சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் சேஃப். ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் என்ட்ரி கிரியேட் ஆயிருது. நான் அவரை விட்டு கட்ட சொன்னேன், இவரை விட்டு கட்ட சொன்னேன் அப்படின்லாம் இல்லாம கட்டுனீங்களா டக்குன்னு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அது என்ட்ரி ப்ராசஸ்க்கு ஈஸியரா இருக்கும். மூணாவது, ஒரு பையருக்கு ப்ரூஃப் ஜெனரேட் ஆயிருது. ஓகே, நான் இதை கட்டிட்டேன், டாக்ஸ் ரெசிப்ட் இருக்குது அப்படிங்கிறது ப்ரூஃப் கிரியேட் ஆயிருது. முக்கியமா ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலும், அதுவும் இல்லாம இந்த பையிங்ல பொறுத்தவரையிலும் இந்த பிளாக் மணியை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே, ஸோ அந்த கீழே அந்த அண்டர் தி டேபிள் அந்த மாதிரி எந்த விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே டிரான்ஸ்பேரண்டா ஆன்லைன்ல பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் பண்ணா நமக்கு இமீடியட்டா நடந்துருமானா ஆமாங்க, ஃபாஸ்டர் ப்ராசஸிங் தான். யூபிஐல பண்ணாலும் சரி, இல்ல நீங்க எதுல பண்ணாலும் இமீடியட்டா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிகிற விஷயமா தான் இருக்கு. அதனால ஆன்லைன் அப்படிங்கிறது ஒரு மேண்டட்ரியான விஷயம். இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மஸ்டா கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஷ் ஆஃப்லைன்ல கட்ட முடியாது, ஆன்லைன்ல மட்டும் தான் கட்ட முடியுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். முக்கியமா எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒயிட் மணியா இருக்கணும், ஒரு லீகலா ப்ரூஃப் வேணும். அதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த என்ஆர்ஐ பையர்ஸ்க்கு, பில்டர்ஸ்க்கு, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு லார்ஜ் அமௌண்ட்ஸை கேரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் அப்படிங்கிறத ஒரு மஸ்டாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறது ஆஃப்லைனில் பே பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கான கிளியரான ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு கிடச்சிருந்தது அப்படின்னா எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் லேண்ட் டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வாயிலாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட பணம் இருந்தால் போதுமா வாங்கிடலாமா அப்படின்னா இல்லைங்க, அறிவும் வேணும். அந்த அறிவு இருந்தால் தான் எந்த இடத்த சரி
சரியா வாங்குறோம், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லையா, லீகல் வெரிஃபை பண்ணிட்டோமா, இல்ல இந்த இடத்துல டிமாண்ட் என்ன, ரீசேல் வேல்யூ போகுமா, இது எல்லாத்தையுமே பார்த்து வாங்க முடியும். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை எங்க சேனல்ல எல்லா வீடியோஸ்லயும் நாங்க கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலியமா உங்களோட அறிவு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல மேலோங்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அடுத்த வீடியோல பெட்டரான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.